வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் 25. ஷெர்ஷாவின் சாதனைகள். ஷெர்ஷா ஒரு மாவீரர் மட்டுமல்ல, அசாத்திய நிர்வாக திறமை கொண்ட அதிபுத்திசாலி. பழைய இந்தியாவிற்கும் புதிய இந்தியாவிற்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தவர் ஷெர்ஷா என்றும், நிர்வாகத்தில் இந்த ஆப்கானியர் காட்டிய ஒரிஜினாலிட்டியை ஆங்கிலேயர்கள் கூட காட்டவில்லை என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் ஷெர்ஷாவை புகழ்கிறார்கள். மத்திய அரசு, மாநில அரசு, கவர்னர்கள், விஸ்தாரமான அதிகார வர்க்கம் எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைத்தவர் ஷெர்ஷா தான். இவையெல்லாம் அவர் காலத்தில் சிறப்பாகவே இயங்கியது வேறு விஷயம். ஷெர்ஷாவின் சாம்ராஜ்யம் சர்க்கார் என்று அழைக்கப்பட்ட 47 யூனிட்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு சர்க்காரும் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அதிகாரியும் ஆடிட்டரும் நியமிக்கப்பட்டனர். அன்றாட நிர்வாக குறிப்புகள் மினிட்ஸ் எழுத ஒரு இந்து அதிகாரியும் ஒரு முஸ்லிம் அதிகாரியும் நியமிக்கப்பட்டனர். அதிகாரிகள் ஒரே இடத்தில் இருந்தால் மெத்தனம் வந்துவிடும் என்பதால் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரிகளை வெவ்வேறு பகுதிகளுக்கு மாற்றினார் ஷெர்ஷா, அதாவது டிரான்ஸ்ஃபர். ஷெர்ஷா காலத்தில் இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான நில சீர்திருத்தங்கள் உருவாக்கப்பட்டன. பட்டாக்கள் வழங்கப்பட்டு விவசாயிகள் ஊக்குவிக்கப்பட்டார்கள். விவசாயிகளின் வருமானத்தில் 4இல் 1 பங்கு சரியாக அரசுக்கு போக வேண்டும். பஞ்ச காலங்களில் விவசாயிகளுக்கு அட்வான்ஸ் மற்றும் கடன் உதவிகள் தரப்பட்டன. வெள்ளத்தினாலோ பெரும் மழையினாலோ பாதிப்பு ஏற்பட்டால் கடன்கள் ரைட் ஆஃப் செய்யப்பட்டன. மிக நீண்ட விஸ்தாரமான கிராண்ட் ட்ரங்க் ரோடுகளால் இந்தியாவை இணைத்த முதல் மன்னர் ஷெர்ஷா தான். வங்கத்தையும் பஞ்சாபையும் இணைக்கும் 2000 மைலுக்கு மேல் நீளமான ஷெர்ஷாவின் சாலையைத்தான் இன்றும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆக்ராவிலிருந்து ஜோத்பூர், லாகூரிலிருந்து மூல்தான் என்று ஏகமாக சாலைகள் போட்டுக்கொண்டே போனார் இந்த மன்னர். அது மட்டுமல்ல, சாலைகளில் இருபுறமும் நிறைய பழங்கள் கொண்ட மரங்கள் நடப்பட்டன. 2 மைலுக்கு ஒரு கிணறும் 10 மைலுக்கு ஒரு சத்திரமும் உருவாக்கப்பட்டன. சத்திரத்தில் இந்துக்கள், முஸ்லிம்கள் தங்கவும் வழிபடவும் தனிப்பகுதிகள் இருந்தன. இந்த சத்திரங்கள் தபால் நிலையங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. குதிரை ஏற்றத்தில் பயிற்சி அளிக்கப்பட்ட துடிப்பான பக்கத்து ஊர் இளைஞர்கள் தபால்காரர்களாகவும் பணிபுரிந்தார்கள். கடிதங்கள் அல்லது பார்சல்கள் ரிலே ரேஸ் கணக்காக இந்த குதிரை வீரர்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு வேகமாக கொண்டு சேர்த்தார்கள். ஆகவே முதல் கூரியர் சர்வீஸ் ஏற்படுத்திய பெருமையும் ஷெர்ஷாவிற்கு போகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் போலீஸ் படையும் ஷெர்ஷா ஆட்சியில் அமைக்கப்பட்டது. குற்றப்பத்திரிகை முறையாக எழுதப்பட்டது. தண்டனை கடுமை. நெற்கதிர்களை திருடினால் கூட காது அறுக்கப்பட்டு திருடியவர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். ஷெர்ஷா ஆட்சியில் ஒரு மூதாட்டி பானை நிறைய பொற்காசுகளை வைத்துக்கொண்டு வனாந்தர பகுதிகளில் கூட இரவில் தன்னந்தனியாக நிம்மதியாக உறங்கலாம். ஏனெனில் திருடர்களே அப்போது கிடையாது என்கிறார் நிஜாமுதீன் அகமது என்னும் சமகால வரலாற்று ஆசிரியர். சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளுக்கு தனி நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் நியமிக்கப்பட்டார்கள். பொது பணத்தை சுருட்ட பார்த்து மாட்டிக்கொண்ட ஷெர்ஷாவின் உறவினர்கள், நண்பர்கள் சிலர் இங்கே தண்டனை பெற்றதுண்டு. உத்தரவு அப்படி. ஷெர்ஷாவின் படையில் 1,50,000 குதிரை வீரர்கள், 25,000 காலாட்படையினர், ஒரு பெரும் பீரங்கி படை, 300 யானைகள் அடங்கிய யானைப்படை இருந்தன. படை வீரர்களுக்கு மாத சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது. மாதம் இவ்வளவு வீரர்கள் என்று வகுத்து கொண்டு ஷெர்ஷாவை வீரர்களுக்கு நேரடியாக சம்பளம் விநியோகித்தார். இதனால் ஒவ்வொரு படை வீரரையும் ஷெர்ஷாவிற்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். இந்து முஸ்லிம் என்று பார்க்காமல் திறமை ஒன்றின் அடிப்படையில் பதவி உயர்வுகள் தரப்பட்டன. ஷெர்ஷாவின் பிரதம தளபதிகளில் ஒருவரான பிரம்மஜித் கவுர் என்பவர்தான் ஹுமாயூனை துரத்தி அடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் சுமார் ₹1 மதிப்புள்ள முழு வெள்ளி நாணயத்தை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஷெர்ஷா தான். ஒரு 5 வருட ஆட்சியில் இத்தனை சாதனைகள் ஒரு ஆட்சியாளரால் செய்ய முடியுமா? வியப்பாகத்தான் இருக்கும். ஆனால் முகலாய ஆட்சியின் நடுவே ஒரு அற்புதமான இடைச்செருகலாக வந்து போன இந்த ஆப்கானிய மன்னர் இத்தனையும் செய்து காட்டினார். பாபரின் தளபதியாக ஆரம்பித்து தன் வாழ்நாள் பூராவும் புரட்சியாளராகவும் போர் வீரராகவும் வாழ்ந்து 50 வயது தாண்டிய நிலையில் மன்னராக அமர்ந்த ஷெர்ஷாவின் சாம்ராஜ்யம் சிந்து நதியிலிருந்து வங்காளத்தில் கங்கை டெல்டா வரையிலும் விஸ்தரித்திருந்தது. காஷ்மீர், நேபாளம், அசாம், சிந்து, ராஜபுத்னா, மால்வா பிரதேசங்கள் அவர் குடையின் கீழ் அடக்க ஒடுக்கமாக இருந்தன. முதிர்ந்த வயதிலும் 20 வயது இளைஞருக்குரிய வேகத்துடன் வாளை சுழற்றி இந்த ஆப்கானிய வீரர்
முரண்டு பிடித்த காலிஞ்சர் பிரதேசத்தை இந்திய மன்னரை எதிர்த்து அலகாபாத்துக்கு தெற்கே சுமார் 130 மைல் தொலைவில் உள்ள காலிஞ்சர் கோட்டையை முற்றுகையிட்டார். கோட்டையை தகர்க்க சுற்றிலும் சக்தி வாய்ந்த கன்னிவெடிகள் வைக்கப்பட்டன. சில தளபதிகளுடன் சென்ற ஏற்பாடுகளை ஷெர்ஷா மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது அவர் நின்றிருந்த இடத்திற்கு அருகே தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் வெடிமருந்து குவியலாக மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருக்க அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. ஏதோ ஒரு பீரங்கியிலிருந்து சீறி பாய்ந்து வந்த ஒரு குண்டு அந்த பள்ளத்தில் விழுந்தது. ஏக காலத்தில் அத்தனை வெடிகுண்டுகளும் பெரும் சத்தத்துடன் வெடித்து சிதற ஷெர்ஷா உட்பட அருகில் இருந்த தளபதிகள் அனைவரும் தூக்கி எறியப்பட்டனர். அங்கங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பலர் அங்கேயே உயிரிழந்தனர். விபரீதம் புரிந்து கதறிக்கொண்டு ஓடிய வீரர்கள் குற்றுயிராய் கிடந்த மன்னரை கூடாரத்துக்கு கொண்டு வந்து படுக்க வைத்தனர். உடலெங்கும் ரணக்காயங்களுடன் கடுமையான வழியில் துடித்த இந்த மாவீரர் அந்த நிலையிலும் மற்ற தளபதிகளை அழைத்து கோட்டையை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்று திட்டம் வகுத்து கொடுத்தார் என்று வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. அவர் போட்டு கொடுத்த திட்டப்படியே டெல்லி மாவீரர்கள் காலிஞ்சர் கோட்டையை அன்றைய மாலை நேரத்திற்குள் வெற்றிகரமாக கைப்பற்றி ஷெர்ஷாவின் கொடியை ஏற்றினார்கள். இந்த வெற்றி செய்தி வந்து சேர்ந்ததும் கடைசி மூச்சில் இருந்த ஆப்கானிய மன்னர் மெலிதான புன்னகையுடன் மிகுந்த சிரமத்துடன் தலையை அசைத்து அப்படியா, இறைவனுக்கு நன்றி என்று முணுமுணுத்த மறுகணம் அவர் உயிர் பிரிந்தது. பீகாரில் பாட்னாவுக்கு அருகே சசாரம் என்னும் ஊரில் இந்தியாவை ஆண்ட மிகச்சிறந்த மன்னர்களில் ஒருவரான ஷெர்ஷாவின் கல்லறையை நாம் காணலாம். மிகுந்த ஒரிஜினல் புத்திசாலித்தனத்தோடு ஷெர்ஷா உருவாக்கிவிட்டு போன நிர்வாக இயந்திரம் மேலும் ஒரு சிறப்பாக முழு வேகத்தில் விஸ்வரூபம் எடுத்து இயங்க காத்து கொண்டிருந்தது ஒருவருக்காக. அவர்தான் முகலாய சூப்பர் நட்சத்திரம் அக்பர். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.